நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இந்த டேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி ஜமான ஒரு படம் எடுத்தார். ஆமாம் ஆமாம். ஊத்தாடுறீங்க வச்சு அது நிறைய பேருக்கு அந்த படம் வந்ததே தெரியாமல் போச்சு. அதனால் இப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் லவ் ஸ்டோரி எடுத்துருக்காரு. நல்லாயிருக்கு. இந்த மாதிரி டேரக்டருக்கு இன்னும் சப்போர்ட் கொடுத்தா அந்த மாதிரி கதைகள் இன்னும் நிறையா வரும். இதில் ஒரு கர்நாடகா, தமிழ்நாடு, ஜாதி மதம் இல்லை, லவ், இந்த ஸ்டோரி வச்சு எடுத்துருக்காரு. நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அந்த கோபி நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு நல்ல ஒரு அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்ததுக்கும் இப்போ கமர்ஷியலாக ஒரு எடுத்ததுக்கும் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதான் நான் ஃபஸ்ட்டு அதுதான் லைக் பண்ணுவேன். என்னென்னா இப்போ எனக்கு தெரியும் இந்த மாதிரி இந்த படம் வந்துருக்குது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ஜமா வந்தது பல பேருக்கு தெரியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதனால தான் அவரும் இந்த மாதிரி எடுத்திருக்காரு. நம்ம வெளியே பப்ளிஷர்ஸ் தெரியல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கதைகள் இன்னும் நிறைய கொடுக்கணும்னு. அம்மா கிட்ட எப்போ சொல்ல போகிற? பேசாமல் நீயே சொல்லிடுறேன். படம் எப்படிங்கண்ணா இருக்குது? படம் பயங்கரண்ணா. பாரி எப்படி பண்ணியிருக்காரு ஹீரோ? ரம்யாவோட கேரக்டர் எப்படி இருக்குது? காமெடி எப்படி இருக்குது படத்தில்? காமெடி எப்படி ஒர்க் ஆச்சு உங்களுக்கு? பாரி எப்படி பண்ணியிருக்காரு? The granddaughter of Randy Wilkins is marrying a Tamil guy. நான் சொல்ல கூட முடியல. படம் எப்படிங்கண்ணா இருக்கு? காமெடி எப்படி ஒர்க் ஆச்சு உங்களுக்கு? நல்லா டைம் பாஸ் ஆகுது. ரோஜா எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா தானே பண்ணுறாங்க. பாரி அண்ட் ரம்யா ரெண்டு பேர்த்தோட கேரக்டர் எப்படி இருக்கு? ஹீரோ ஹீரோயினாக ப்ளே பண்ணியிருக்காங்க. நல்லா ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணுறாங்க. இருக்காரு பரிதாபங்க. அது சொல்லவே வேண்டாமே, அவர் எப்பயும் சூப்பராக இருக்காரு. நல்லா படம் எப்படிங்கண்ணா இருக்கு? படத்தில் என்ன சொல்ல வராங்க? என்ன சொல்கிறாங்கன்னு புரியுது. கேரக்டர் தான் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. பாரி அண்ட் ரம்யா ரெண்டு பேர்த்தோட கேரக்டர் எப்படி ஒர்க் ஆச்சு உங்களுக்கு? நல்லா இருக்குதுண்ணே, கேரக்டர் நல்லா இருக்கு. கோபிக்காக ஜாலியாக இருக்கும். பெங்களூரில் காமெடி எப்படி இருக்குது படத்தில்? ரெண்டுமே கரெக்டாக நல்லா இருக்குதுங்க, பார்க்கலாம் அருமையாக இருக்குது. ரான் டிமின்ஸ் இணைந்து பழமை பேசும் பொண்ணு நம்ம கேஸ்ட் இல்லையா? ஐயோ காவியம். காமெடி எப்படி ஒர்க் ஆச்சு? ஓகே தான், நல்லா ஜாலியாக இருக்குது. படத்தோட ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு. பாரி அண்ட் ரம்யா ரெண்டு பேரும் எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா இருக்காங்க. பேர் நல்லா இருக்கு. கோபி எப்படி அவரோட காமெடி எப்படி சூப்பராக பண்ணியிருக்காப்புல. வழக்கம் போல் இருக்கா? வழக்கம் போல் பெங்களூரன்ஸ் மாதிரியே கரெக்டாக பேசியிருக்காப்புல. நல்லா பண்ணியிருக்காரு. ரோஜாவோட கேரக்டர் எப்படி இருக்கு? நல்ல கேரக்டர் தான். இந்த ஃபேமிலி என்டர்டெய்னரும் நல்லா வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், ஜாலியாக இருக்குது. படத்தில் என்ன சொல்ல வராங்க மெயினாக? ப்ரோ அதுதான் கேஸ்ட்டை பற்றி தான் பேசியிருக்காங்க. இப்போ மேரேஜெலாம் நடக்குது இல்லைங்களா, யாருக்கும் எதுவும் கேஸ்ட்டை பற்றியே பேச வேண்டாம் அப்படின்ட்டு இருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்களா அதை வச்சு? ஆமாம், ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க.